என் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம்னா இந்த ஃபோட்டோ தான். நிறைய டைம் அவரை மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அது எல்லாமே ஃபீல் பண்ணுறது வந்து இவர் தான். Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors JD Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Topiwapa Biryani. Hospitality partner Park Alansa Nungambakkam Chennai. ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் தான் வி மூவ் டு சென்னை. ஓவர் நைட் ஒரு 25 லட்ச ரூபா லாக் ஆகிறப்போ எங்களால் அதுலேருந்து மீளவே முடியல. நிறையா நாட்கள் சாப்பாடு இல்லாமையும் தூங்கியிருக்கோம். உனக்கு நான் சரியில்லையோ அவ்வளோ பேசிட்டோம். இன்ஃபேக்ட் ஒரு கொஞ்ச நாள் வந்து வி டுக் காயத்ரி அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. நான் விவர் எனக்கு அம்மாவை மிஸ் பண்ணுறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் நடந்தது தான் திருப்பி இந்த பேட்சிங். நாங்கள் சின்னதாக இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க. யாருமே சப்போர்ட் கிடையாது. யார் வாசல்லையும் போய் நாங்கள் நின்னது கிடையாது. ஒய்ஃப் வந்து டெலிவரி ஆகும்போது அழுவாங்க அப்படின்ட்டு நான் திரும்பி புஷ் பண்ணிட்டு இவர் பார்க்குறேன், என்ன இவர் கண்ணே கலங்கல. அம்மா உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ஸ்பெஷல்? அம்மாவே ஸ்பெஷல் தானே. இல்லைன்னு எந்தெந்த விஷயத்தில் என்ன ஸ்பெஷல்னா எனக்கு என்ன சொல்கிறேன். லாங் லிவ் ஹாப்பிலி. அப்போ நான் இல்லை அதை சொல்ல முடியல. இப்போ என் கண்ணு முன்னாடியே ஒரு கல்யாணம் நடக்கும்போது சொல்லிடுறாங்க. எஸ், கண்டிப்பாக இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபேமிலிஸில் வந்து யுவராஜ் அண்ட் காயத்ரி உங்களுடைய ஃபேமிலியும் ஒன்றுங்க. என்ன காரணம்னா இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் வந்து பல லட்சங்களை நோக்கி போயிட்டுருக்கு. பணத்தையோ இதுவோ சொல்லலைங்க, மக்களோட மனசை சொன்னேன். பல லட்ச இதயங்களை நீங்கள் வென்றுட்டு இருக்கீங்க. அதை விஷயம் தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ லவ் யூ ஆல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் இந்த ஃப்ரேம்லேயே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது தருணும் யுகாவும் தான் நினைக்கிறேன்ல. அவங்க வந்து அழகாக பார்த்துக்கிறதும், அவங்க அழகாக சமத்தா உட்காந்துக்கிறதும். ஃபர்ஸ்ட் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உங்களுக்கு வந்து அடுத்து தம்பியோ தங்கச்சியோ வந்து வரப்போகுது அப்படி சொல்லும்போது எப்படி இருந்தது? எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவங்க லேட்டாக தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி நான் ஊரில் இருந்தேன். அப்போ என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னது தங்கச்சி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்தோடனே ரொம்ப ஹாப்பி தான். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண ரொம்ப கேப் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் 2வது குழந்தை வேணுமான்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது குழந்தை வந்து வேணுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பின்னாடி வந்து சில இந்த ஃபைனான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும்ல. ஒரு பையனை வந்து இல்லை ஒரு குழந்தையவே நல்லா வளர்த்து கொண்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது எப்பயாவது இருந்துதான்னு கேட்டால் இருந்தது, இல்லைன்னா சொல்ல மாட்டோம். பட் அதனால குழந்தை இல்லைன்னா இல்லை. ஸோ வி ஆர் ரன்னிங் ஓகே. நாங்கள் வந்து ஒரு இங்கே சென்னை வந்தப்போ ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் தான் வி மூவ் டு சென்னை. நாங்கள் ஒரு ஹாப்பியாக வந்து திருச்சியில் நான் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருந்தேன். நான் இங்கே வருவோம், சம்பாதிப்பேன், திருப்பி ஊருக்கு போயிடுவேன், அப்படி தான் இருந்தேன். சென்னை எனக்கு திருச்சி பையனாகவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். கல்யாணம் முடிஞ்சோடனே காயத்ரியும் திருச்சி வந்துட்டால் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். நாங்கள் ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஸ்டீப்பாக மேலே போகிற மாதிரி ஒரு சப்போர்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் அது ஒரு ஃபார் அ ரீசன் அது அப்படியே ட்ராப் ஆகுது. இப்போ வந்து ஒரு 25 lakhs ஃபினான்ஷியலாக டு கெட் மை கம்பெனி நான் செலவு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். என்னோடய கம்பெனி திடீர்னு ஓவர் நைட் ஒரு 25 லட்ச ரூபா லாக் ஆகிறப்போ சுத்தமாக பிளானே இல்லை. எது பண்ணாலும் அது எங்களால் அதுலேருந்து மீளவே முடியல. சரி ஓகே, அப்போது இந்த ரன்னை வந்து 2 மடங்கு ஆக்கணுங்கிற மாதிரி தான் சென்னை வந்தேன். அப்போ காயத்ரி வந்து ஷீ ஃபெல்ட் ஸோ பட் நான் இன்னும் நிறைய படிச்சிருந்தேன்னா உன் கூட ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆக்டிங் தான், நான் திருப்பி நடிக்கவா என்னை கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ யோசித்தோம். அப்போ தருண் வந்து கை குழந்தை ஆல்மோஸ்ட் 1 year ஆகும். அப்போ வந்து ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுத்து சரி வா அப்படின்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தருண் இருந்தால் நாங்கள் சென்னை வருவோம். இங்கே வந்து எங்களுக்கான வேலை இருக்கும்பொழுது வருவோம், ஷூட் காயத்ரி பண்ணுவா. நான் அந்த டைமில் போய்ட்டு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். இங்கே ஏன்னா திருச்சியில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருந்தா அதனுடைய இன்கம் அவ்வளோதானே. ஸோ இங்கேருந்து என்னெல்லாம் பெருசாக பண்ண முடியும் தேடுவோம். அப்புறம் காயத்ரி ஒர்க் முடித்தோன்னே திருப்பி என்னமோ கோயம்பேடு போகிற மாதிரி திருச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். நாங்கள் இங்கே தங்கறதுக்கு வீடு இருக்காது, அம்மா வீட்டில் இருப்போம், அப்புறம் அவங்க பெரியம்மா வீட்டில் இருப்போம். அந்த மாதிரி மாறி மாறி இருப்போம். திருப்பி ஷூட் முடிச்சோம், திருப்பி வீட்டுக்கு போயிடுவோம். இந்த மாதிரியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவருக்கு ஜோடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு 7 பண்ணேன். அதான் அதுக்கப்புறம்
ஒரு ரன் தான். அதுதான் எனக்கு இன்னொன்று, சில சமயம் நம்ம கீழே விழுந்தால் தான் அது மேலே எந்திரிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது நாங்கள் ஒருவேளை நான் ஹாப்பியாகவே இருந்திருந்தோம்னாக்கா சென்னை வந்திருப்போமான்னு கூட தெரியல. ஸோ நாங்கள் பாட்டு திருச்சியிலே இருந்திருப்போம். ஸோ சென்னை வரத்துக்கு அந்த ஒரு லாஸ் தான் காரணம். அதுக்கப்புறம் அது ஓட வச்சது. அதுக்கப்புறம் ஒரு சேவிங்ஸ் நிறைய கற்றுக்கிட்டோம், எப்படி லைஃப்பை கொண்டு போகணும், என்னென்னலாம் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கெலாம் அதுதான் பெரிய படிப்பனை. எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் இருந்தது? நான் கேட்ட மாதிரி நைட்டு தூங்கும்போது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி பயங்கர ப்ரெஷராக தான் இருக்கும். நான் கூட கத்தி ஏதாவது டென்ஷனாக பேசி அது கொஞ்சம் நமக்கு நிம்மதியாகிடும். ஆனால் இவர் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன். நான் பேசுகிறதையும் கேட்டுட்டு ஓகே எல்லாம் சரியாயிடும், ஓகே பார்த்துக்கலாம் அந்த மாதிரியே சொல்லி என்னையே வந்து சமாதானப்படுத்துவார். என்னை விட இவருக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்டா, நமக்காக ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ணுறனும் சொல்கிறா. ஸோ இதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றது. அதே மாதிரி ஃப்ளோர் நமக்கு திருப்பி மீட்கணும், குழந்தை இருக்காங்க, எல்லாரையுமே பார்த்துக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் வந்து இவருக்கு தான் ஜாஸ்தி இருந்தது. ஸோ இவர் தான் அதுக்கு ரொம்ப அழகாக மெச்சூர்டாக என்னையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணார். பட் சொன்ன மாதிரி நிறைய ப்ரெஷர்லாம் இருந்தது, அதை தாண்டி நிறைய லவ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் 2 பேரும் கைப்பிடிச்சி ஓகே எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நாட்கள் நிம்மதியாகவும் தூங்கியிருக்கோம், சாப்பாடு இல்லாமையும் தூங்கியிருக்கோம். பிரதர், ஏன்னா இப்போ ஒரு அடுத்த மாதம் ஒரு 20,000 ரூபாய் கிரெடிட் கார்டு கட்டணுனாலே அடுத்த 10 நாளைக்கு முன்னாடியே கையை சொரிஞ்சிட்டு இருக்கணும். 25 லட்சம் அடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், இல்லை அடுத்தடுத்த செலவு இருக்குன்னும் போது உங்களுக்கு எப்படி எல்லாத்தையும் உங்ககிட்டயும் சொல்ல முடியாது. சொன்னால் இப்போ அவங்க டவுன் ஆகிடுவாங்க. யார்கிட்ட அதை ஷேர் பண்ணுவீங்க? இல்லை இந்த தனிமையில் அழுவுறது, என்னடா பண்ண போகிற யுவராஜ்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் அதை எப்படி கடந்து வந்தீங்க? அந்த மாதிரி நடந்திருக்கா தனியாக அந்த அழுகிற மூமெண்ட்லாம்? இல்லை, மேபி நான் அழுதேனான்லாம் தெரியல. பட் ஒரு விஷயம் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன், நம்ம ஒரு குழந்தைக்காகவோ என்னுடைய லவ்க்காகவோ டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ டே நைட் ஓடுற மாதிரி ஒரு இடம் வரும், ஒரு சூழ்நிலை வரும். இங்கே ஒர்க் பண்ணுவோம், பெங்களூர், எங்கெங்கே வேலை கிடைக்குதோ ஓடுவோம்ல. அப்போ வந்து நம்ம இந்த அழகான மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோங்கிற ஒரு ஃபஸ்ட்டு அது ஒரு ஏக்கம் பயங்கரமாக இருந்திருக்கு. இதில் என்னன்னாக்கா, நான் இதை காமிக்க மாட்டேன். சரி, என்றைக்குமே ஒரு விஷயத்தை காமிச்சிட்டா அது ட்ரைன்ட் அவுட். உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு மாதிரி குமுறலாகவே தான் இருக்கும். சரி, காயத்ரி என்கிட்ட யூஸ்வலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. அப்போ அதை கண்டுபிடிக்காமல் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய தனிமைகள் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த பீரியடில். அஃப்கோர்ஸ் எஸ். அந்த ப்ரெஷரை வந்து ஈச் அதர் தப்பாக காமிச்சு அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஒரு இடத்துல நீங்கள் சொன்ன ஒரு இடம் வந்துச்சு, நீங்கள் அதுக்கான தான் அந்த கேள்வியை போட்டிங்க. அஃப்கோர்ஸ் வி ஹேட் ஒரு இஷ்யூ இப்போது ஆஃப் லேட்டாக ஒரு கொஞ்சம் யுகாக்கு முன்னாடி. பட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்க, ஃபோக்கஸ்டாகவே போயிட்டுருக்கோம். நமக்கு சம்வேர் வந்து ஒரு வி மிஸ்டு லவ்ங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்ல, ஏதோ ஃபோக்கஸ்டாக ஓடுறோம். நமக்குள்ளார வந்து ஒரு இடத்துல வந்து நான் கரெக்டா நீ கரெக்டானு, அதுவுமே லவ் தான். அந்த லவ்க்குள்ளார எங்களுக்குள்ளார வந்து இல்லை அவள் வந்து இல்லை எங்கேயோ நான் ஒரு இடத்துல உனக்கு நான் சரியில்லையோ, உனக்கு நான் சரியில்லையோ அவ்வளோ பேசிட்டோம் ஒரு ஸ்டேஜில். இன்ஃபேக்ட் ஒரு கொஞ்ச நாள் வந்து வி டுக் காயத்ரி அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க, நான் விவர் அது எங்களுக்குள்ளார நடந்துக்கிட்ட ஒரு சின்ன, அதுக்குள்ளார எந்த ரீசனும் உண்மையாக சொல்லப்போனால் தேடி பார்த்தா இருக்குமான்னு தெரியல. அதுக்கான பிரிட்ஜ் தருண் தான். தருண் வந்து எப்படின்னாக்க, ஹி யூஸ் டு அங்கே இருப்பான் இங்கே இருப்பான், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு எங்களுக்குள்ளார. பட் தட் டிட் கோ லாங். ஹோப்ஃபுல்லி அதுக்கு திருப்பி காயத்ரி வந்த ஸ்பீடில் தான் எனக்கு யுகா வேணும், நம்ம திருப்பி வி வில் ரீடிஸ்கவர் அவர் லவ் அப்படின்னு சொன்ன இடங்கள் எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் நடந்துச்சு. ஐ திங்க் அந்த பிரேக் இஸ் மேட் வெரி ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்ட்ராங் லவ், ரீடிஸ்கவர்ட் லவ், அது மாதிரி நடந்தது. அம்மா உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ஸ்பெஷல்? அம்மாவே ஸ்பெஷல் தானே. இல்லைன்னு எந்தெந்த விஷயத்தில் என்ன ஸ்பெஷல்னால் எனக்கு என்ன சொல்கிறேன். அம்மாட்ட இதை இப்போ கூட பாருங்கள் சிரிக்கிறாங்கல்ல, அந்த அதுதான் இதோ இப்போ கூட வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்களே. யாருமே இந்த மாதிரி சொல்லி நான் வந்து கேட்டதே கிடையாது. அம்மாவோட சிரிப்பு ரொம்ப பிடிக்குமா? நானும் அம்மாவும் சண்டை போட்டுப்போம் சம்டைம்ஸ். அப்போ வந்துட்டு என்னை பார்த்துட்டு சரி வா முடிஞ்சிச்சு வா இதை எவ்வளோதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்து சிரிப்பாங்க. திருப்பி நானும் சிரிச்சிருவேன். அது சண்டையாக பெருசாக இருக்காது. அண்ட் காயத்ரி, எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, லைக் இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட எவ்வளோ பாசம் கொடுத்தாங்களோ அதை விட நான் 2 மடங்கு என் பையனுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு சிங்கிள் மதர்னு கேள்விப்பட்டோம். அப்படி பார்க்கும்போது பல தடைகளை பல கஷ்டங்களை தாண்டி தான் உங்களை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருமை, என்னென்ன விஷயங்கள் பெருசாக கற்றுக்கிட்டீங்க அம்மா கிட்ட இருந்து? ஒரு சிங்கிள் எனக்கு எங்கள் அம்மானா ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து ஒரு அப்பாவாக பார்க்குறேன். 2மே எனக்கு எங்கள் அம்மா தான். நாங்கள் சின்னதாக இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க. ஸோ யாருமே சப்போர்ட் கிடையாது, அவங்க தனியாக இருந்து தான் வளர்த்தாங்க.
ஸோ யார் வாசல்லையும் போய் நாங்கள் நின்னது கிடையாது. எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டோ, எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எல்லாமே எங்கள் அம்மா எங்களுக்காக பண்ணாங்க. எது எங்கள் அம்மா பண்ணாங்களோ அது எங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டடீஸ் கூட ரொம்ப கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால். ஸோ அது கூட நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த ஃபேஸ் வச்சுட்டு நான் இருக்கேன், பேசுகிறேன் கான்ஃபிடண்ட்டாக அப்படின்னா அது எங்கள் அம்மா கொடுத்தது தான். ஸோ என்றைக்குமே எங்கள் அம்மா எனக்கு ஸ்பெஷல் தான். ஸோ சில சமயம் காயத்ரி வந்து ஐ எம் நாட் ஹாப்பி, எங்கள் அம்மா இன்னும் வேலைக்கு போகிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாள். அவங்க அம்மா இல்லை நான் இப்படி தான் அப்படிங்கிறப்போ நான் தான் சொன்னேன், நீ அதை கட் பண்ணனா தான் அவங்க வந்து அது அந்த சந்தோஷம் போகும் அவங்களுக்கு, அவங்க இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷீ ஆல்வேஸ் அது மனசுக்குள்ளார இருக்கிற ஒரு ஏக்கம். இன்ஃபேக்ட் அடுத்த ஸ்டேஜ் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அதுதான் காயத்ரிகிட்ட, உங்கள் அம்மா வேலைக்கு போகக்கூடாது, ராணி மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிறது நடக்கணும். அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் என்னென்ன வேலையோ அது மாதிரி அழகாக பார்த்துட்டு தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நோக்கி தான் அடுத்த மூவ் எங்களுக்கு. அது ரொம்ப ஆசை, பட் அவங்க கேட்க மாட்றாங்க. பட் அதுதான் அவங்க ஆசைன்னும் போது சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டுட்டோம். ஸோ அம்மாவை பற்றி நிறைய வந்து பேசிட்டோம், அழகழகான விஷயங்கள் இன்னமும் நிறைய பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி எல்இடியில் ஒரு ஃபோட்டோ வரப்போகுது, அது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். பார்த்துட்டு என்ன தோணுதோ நீங்கள் பேசுங்க. ரைட், நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஃபோட்டோ இல்லை ரைட் இது. ஸோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? திரும்ப பிறந்த மாதிரி இருந்தது சீரியஸாக. அது எங்கள் அப்பா கூட எனக்கு ஃபோட்டோவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குமா அப்படின்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறான்னு நினச்சேன், ஏதோ ஒரு ஃபோட்டோ தான் நினச்சேன். ஆனால் இதுன்னு சத்தியமாக நினைக்கல. என் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம்னா இந்த ஃபோட்டோ தான். எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும், பட் நிறைய டைம் அவரை மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஒருவேளை இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எப்பயா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஒரு அப்பா மகள் பார்க்கும்போது எங்கள் அப்பாவும் நானும் இப்படி இருந்திருக்கலாம்ல அப்படிலாம் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாம், யோசிச்சிருக்கேன் நிறைய டைம். அதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த டைம் அதெல்லாமே ஃபீல் பண்ணுறது வந்து இவர் தான். நிறைய டைம் என்னை ஒய்ஃபாக பார்க்கறத விட பொண்ணாக தான் பார்ப்பார். ஸோ அந்த மாதிரியே ஒரு பாண்டிங் தான் எங்களுக்குள்ள. மிஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பாவை. இல்லை எக்ஸாக்டாக இப்போ இவங்க அப்பாவை பற்றி பேசும்போது உங்களுடைய இந்த பிரசவம் அப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், டாக்டரே சொல்லியிருந்தாங்கன்னு. லைக் இவங்களோட அந்த லேபர் பெயின் இவங்க அனுபவிச்சது, அந்த டைமில் இவங்க பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து நாங்களே மிரண்டு போயிட்டோம்லாம் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஏன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குதுன்னா அடுத்த குழந்தை எப்போ சொல்லுவாங்களா, ஐயோ அந்த ஒரு வழியே வேண்டாம்ப்பா, அதனால கூட சில பேர் அந்த இதுவை தள்ளி போடுவாங்க செகண்ட் குழந்தைய. ஸோ அப்போ உங்களுக்கு ரெண்டுமே வந்து சுகப்பிரசவம் போது ஸோ அந்த ஒரு வில் பவரே ஒரு செம்மையான ஒரு விஷயம். ஸோ டாக்டரே பார்த்து மிரண்டு போனால் அப்படி என்ன ஒரு விஷயம் நடந்துச்சாங்க? ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க கூட இல்லை. அந்த டைம் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருந்தான்னு தெரியல. ஆனால் இந்த வாட்டி சொல்லிவிட்டு நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஈஸியாக டெலிவரி ஆன காரணம் என்னென்னா இவர் தான். ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணுறது, தினமும் வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக பெயின் இருந்தது, பெயின் இல்லைலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த டெலிவரி உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப இவர் ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தார், ஃபீல் பண்ணுவாருன்னு பார்த்தேன். நான் கூட கண்ணெல்லாம் கலங்குவார், நிறையா வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஒய்ஃப் வந்து டெலிவரி ஆகும்போது அழுவாங்க அப்படின்ட்டு. நான் திரும்பி புஷ் பண்ணிட்டு இவர் பார்க்குறேன், என்ன இவர் கண்ணே கலங்கலை என்ன. நான் அப்புறம் டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் ஏங்க ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டீங்களா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, நான் வந்து ஒன்று என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் காயத்ரி புஷ் அந்த மாதிரி அப்படிதான் சொல்லு கண்ணமா அப்படின்ட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து இந்த தன்னுடைய உடம்பு மாறிடும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அதனாலேயே வந்து சில கேர்ள்ஸ், அதுவும் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போடுறாங்க, இல்லை வேணான்னு நினச்சிட்டு. அது பாயிண்ட் நம்பர் 1, அது வந்து மெட்டபாலிசம், அது வந்து கரெக்ட் பண்ணிடலாம். அதுதான் நான் காயத்ரிக்கு சொன்னது. ஃபஸ்ட் பேபி தருணுக்கு அப்புறம் காயத்ரி திருப்பி ஒரு இவ்வளோ பெரிய குழந்தை இருக்காங்கிற அளவுக்கு ரெடி ஆனாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் நாங்கள் பிளான், எங்களுடைய ப்ராசஸ் தான் இது. காயத்ரி இப்போ இருக்கிற காயத்ரி இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி ஆவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த பாடிக்காக, அந்த உடம்பு மாறிடுங்கிறதுக்காக குழந்தை பெற்றுக்காமல் இருக்காதிங்க. அது கிஃப்ட், அது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். எஸ், சச் எ மொமெண்ட். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி லேபருக்கு பயப்பட தேவையில்லை. அதுக்கு எகெயின் அது மெனக்கெடணும், கொஞ்சம் ப்ரீநேட்டல் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணும், அதே மாதிரி போஸ்ட் நேட்டல் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாக்க எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அது ஈஸியாக இருக்கும். எகெயின் இந்த ப்ராசஸை பார்த்து பயப்பட தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். பட் அவங்க
அவங்களுக்கு தான் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டேய் ஓவராக பேசாத, என்ன ஒரு ஆம்பளையால் அவ்வளோதான் பண்ண முடியும். அது அந்த அளவுக்கு ஐ ரெக்வெஸ்ட் ஆல் தி ஹஸ்பண்ட்ஸ் டு சப்போர்ட் யுவர் ஒய்ஃப். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் அவங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ காட்டுத்தீயை விட அதிகமாக பரவுறது வந்து மீடியாவில் கப்பலை பற்றின நியூஸ் தான் கடகடன்னு வேகமாக பரவிடும். ஸோ அப்போ சில நியூஸ்லாம் நீங்கள் கேள்விப்படுவாங்கள்ல, இப்போ எப்படி எவ்வளோ ஒன்றா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவு ஏற்பட்டிருக்கு, பிரிவுலாம் கிடையாது, அப்படி தான் நியூஸ் போடுவாங்க. ஆமாம். இதில் என்னன்னாக்க நீங்கள் சொன்னது தான், நாங்கள் எதுவுமே பேசிக்கவே இல்லை. பட் எல்லாருமே நாங்கள் வீடியோஸ் வேறு போட்டுட்டு இருந்தோமா. காயத்ரி அதுக்கப்புறம் தனியாக வீடியோ போட்டாலா, அண்ணன் எங்க, எந்தில் வந்து அக்கா எங்க, அண்ணி எங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அட்ரஸ் பண்ணது தான், இவங்க ஒரு ஃபேமிலியாக தான் எங்களை பார்த்தாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேட் தட் கொஷின் டு ஆஸ்க், என்னாச்சு தே வர் வெரி க்யூரியஸ். பட் நாங்களும் எதுவும் பேசிக்கல, ஏன்னா எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் தப்பாக தான் இருந்திருக்கும் அந்த டைமில். இட் மேட் இட், அது கொஞ்ச நாளில் வந்து அந்த ஃபஸ்ட் வீடியோ போட்டோன்னு எல்லாருமே ஹாப்பி. அது உண்மையாலுமே அது அவர் சொன்ன மாதிரி ஒரு கரெக்டான மூமெண்ட். அது ஒரு சின்ன ஒரு கேப்பை அது ஓப்பன் ஆகி பியூட்டிஃபுல்லாக லைஃப் மாறி. ஐ திங்க் தருண் உங்களுக்கு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன்ல. உங்களோட எல்லா ஹார்ட்ஷிப்ஸ்லேயும் வந்து அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகாக பொறுமையாக, எந்த டான்ட்ரம்ஸும் ரெகுலராக குழந்தைங்க அந்த ஒரு புரிஞ்சுக்காமல் ஒரு டான்ட்ரம்ஸ் போடுறது எதுவுமே வந்து பண்ணாமல் இன்றைக்கும் வந்து ரொம்ப ஒரு சமத்து பையனாகவே வந்து இருக்காரு. உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பிளெஸ்ஸிங் அப்படி தான் சொல்லணும். ஹீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான், எந்த குழந்தைங்க ஒரு வயசில் அம்மாவை விட்டுட்டு இருந்திருக்கும். யூஸ் ப்ராப்பர்லி எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அவன் அழகாக ஃபோன் பண்ணும்பொழுது, வீடியோ காலில் பார்க்கும்போது, நாங்கள் சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகும்பொழுது அது ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும். எனக்கா அப்படி அவன் கேட்குறதெல்லாம் வி ஸ்டில் ரிமெம்பர். he was very very satisfied. அப்போவே அப்பா அம்மா ஓகே தங்க இது ஓகேவா, ஓகே. இப்போ தான் தருணுக்கு வந்து கேட்கணுன்னே தோண ஆரம்பிக்குது. இப்போல்லாம் தான் தருண் கேட்குறான். அப்போல்லாம் அவன் எதுவுமே கேட்டதில்லை. அண்ட் இப்போயுமே வந்து இஸ் வெரி மெச்சூர் டு ஹேண்டில். நான் தருண் கிட்ட தான் ஃபஸ்ட்டு முதல்ல குழந்தை லேபர் வார்டிலேருந்து வெளில வந்தோன்னே அவன் கையில் தான் கொடுத்தோம். ஸோ அவன் கேட்டு தானே நடந்தது இதெல்லாம். ஸோ அதனால் ஹீ இஸ் ஆல்வேஸ் பிளெஸ்ஸட். அவனுக்காக தான் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே நடக்குது, இன்க்ளூடிங் யோகா. ஸோ அப்போ தருண் என்கிட்ட ஒரு கேள்வி அழகாக கேட்டான். டாடி, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக செஞ்சுருப்பீங்க, அதில் எந்த இதுவும் கிடையாது. பட் ஐ மிஸ் மை மதர், எனக்கு வந்து அம்மா வேணும், நீங்கள் தான் இதை சரி பண்ண முடியும், சரி பண்ணுங்க அப்படின்னா. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என்கிட்ட ஒரு நாள் காரில் ஒரு லாங் டிரைவ் நாங்கள் 2 பேர் மட்டும் போனோம். அப்போ அவன் என்கிட்ட பேசினான், நீங்கள் செஞ்சதில் தப்பு இருக்காது, எனக்கு ஷுவராக தெரியும், இது நடக்கிறது எல்லாத்துலேயும், பட் எனக்கு அம்மாவை மிஸ் பண்ணுறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் நடந்தது தான் திருப்பி இந்த பேட்சிங் அப். ஸோ ஹீஸ் a ரோல். எஸ், ஒரு ஹீரோ, அவர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோவாக தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஆமாம், எல்லா மகன்களுக்கும் இருக்கல. சின்ன வயசுலலாம் விளையாட்டு கேட்பாங்க, அம்மா அப்பாவோட அந்த கல்யாண ஃபோட்டோலாம் பார்க்கும்போது, எங்கம்மா நான் காணும் இந்த ஃபோட்டோவில் எங்கே விட்டு போனீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அம்மா அப்பாவோட அந்த கல்யாண ஃபோட்டோஸ், அதை ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அது ஆக்சுவலி அப்பா வெளியிலே விடக்கூடாதுன்னு ஒரு செய்கை ஒன்று செஞ்சார். எதனாலனா என் அப்பாவோட அம்மா அதான் என் பாட்டி, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபுல்லாக தாடி இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிடு நல்லா இருக்கும்னாரு. அப்புறமா முடிச்சுட்டு வந்து என்னது இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே இல்லை இது வெளியில் விட வேணாம் அப்படின்றதும் சில இடத்துல லீக் ஆகிடுச்சு. எங்களுக்கு எங்கள் கல்யாண ஆல்பமே கிடையாது. ஒரு செல்ஃபிஷாக வந்து நீங்கள் வந்து அந்த முடிவை எடுத்துருக்கீங்க. அது காட்டவே மாட்டேன்னு சொல்லி படம்லாம் கட்டின்னு பயங்கரமாக ரெடி ஆகிருப்பாங்க. நான் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை காமிக்கவே இல்லை. சிடி கூட அழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையா ஏதாவது எல்லாரே கிடையாதுங்க. தடையத்தை அடிச்சிட்டீங்களா? ரெண்டு போட்டோ, ஒரு 1-2 போட்டோ இருக்கும், அவ்வளவுதான். லீக் ஆயிடுச்சு நிறைய போட்டோ, அங்கங்க போடுறாங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கிறது தான் நான் இப்படிதான் நம்ம கல்யாணத்துல இருந்தோமான்னு நான் பார்த்தேன். பாத்துக்கோங்க நவீன், நீ பாத்தீங்களா அவங்களே தடையத்தை வந்து இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பட் போட்டோல இருந்தானே வருத்தப்படுறேன். ஒரு மெமரி வந்து கண்டிப்பா இருக்கணும். HD குவாலிட்டில உனக்கு ஒரு வீடியோ கொடுக்கவா இப்போ? வீடியோவா? ஆமா, அதுக்கு நம்ம கொடுப்போம். ஆமா, ரெடியா? லாங் லிவ் ஹாப்பிலி. அப்ப நான் இல்ல அதை சொல்ல முடியல. இப்போ என் கண்ணு முன்னாடியே ஒரு கல்யாணம் நடக்கும்போது சொல்லிடுறாங்க. மணி வாக்குல பச்சையா பஸ் ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர். கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய், காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய்,
கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேவிரை கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வி ஆல் நோ யுவராஜ் இஸ் a romantic boy, ஃபேமிலி பாய், அது மாதிரி எல்லாமே பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படினே சொல்லலாம். ஸோ இந்த மூமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருந்துச்சு? ஃபேமிலியோட சேர்ந்த அது ஒரு மூமெண்ட், ஒரு மதர்ஸ் டே ஸ்பெஷலா? ஆக்சுவலி இந்த மொமெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாகவே நான் இவங்களுக்கு அம்மாவாக இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் வந்து ஒரு அம்மாவாக நீங்கள் வந்து பல சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருப்பீங்க, பல ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் வந்து அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் தான் இங்கே இப்போ வந்து நடக்குது. ஒரு மெமரபிள் மொமெண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors JD Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Alansa Nungambakkam Chennai.